லைஃப் அஸ்ட்ராலஜி சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஓம் நமச்சிவாயா போற்றி. அனைத்து சிவனடியார்களுக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நாம் வரக்கூடிய 2025 மகா சிவராத்திரி தினம் அன்று அந்த ஈசனுடைய அருளை பரிபூரணம் பெற்று தன் வாழ்வில் முன்னேற்றம் அடைய இருக்கும் 5 ராசிகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஆமாங்க நண்பர்களே, எதிர்வரும் 26/2/2025 புதன்கிழமை அன்னைக்கு அந்த ஈசனுக்கே உரித்தான சிவராத்திரி தினம் வர இருக்கு. அப்படி இந்த ஆண்டில் வரக்கூடிய சிவராத்திரி அப்படிங்கிறது 60 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய மிக மிக சிறப்பு வாய்ந்த ஒரு சிவராத்திரியாக விளங்குது. அதனாலேயே நண்பர்களே, ஜோதிடவியலில் அடிப்படையில் இந்த ஆண்டில் அன்று சில கிரக நிலைகள் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக கோள் சாரங்கள் காரணமாக நாம் இந்த பதிவில் பார்க்கக்கூடிய இந்த 5 ராசிக்காரவங்களும் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியினுடைய அருள் 100% கிடைக்கும். அதனால் இந்த 5 ராசிக்காரவங்களும் இந்த சிவராத்திரி தொடங்கி அடுத்த ஓராண்டு காலத்துக்கு பொற்காலமாகவே விளங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இவர்களுக்கு இயல்பாகவே சிவனுடைய கருணை கிடைக்க இருப்பதனால் இவர்களுடைய வாழ்வில் உள்ள துன்பங்கள் அனைத்தும் விலகி இன்பமயமான ஒரு வாழ்க்கையை வாழ இருக்கிறார்கள். அதனால் அந்த 5 ராசிக்காரவங்களும் யார் யார் அப்படிங்கிறதான் இந்த பதிவின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதனால் நண்பர்களே, நீங்கள் இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். அது கூடவே நீங்கள் ஒரு சிவபக்தனாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த பதிவை பகிர்ந்து விடுங்கள். அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். அப்படியே நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போகலாம் நண்பர்களே. இந்த ஆண்டு 2025 வரக்கூடிய சிவராத்திரி அப்படிங்கிறது இது நாள் வரைக்குமே வந்த சிவராத்திரிகளை காட்டிலும் அதீத சிறப்புமிக்க விசேஷங்கள் வாய்ந்த ஒரு சிவராத்திரியாக விளங்குது. அதனால் அனைத்து சிவபக்தர்களும் சிவனை நோக்கி இந்த சிவராத்திரி தினம் அன்று விரதமிருந்து முறைப்படி வழிபாடுகள் செய்து வந்தீங்க அப்படின்னா அனைவருக்குமே அந்த ஈசனுடைய கருணையும் கடாட்சியும் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ நாம் பார்க்கக்கூடிய இந்த 5 ராசிக்காரவங்க மட்டும்தான் ஈசனுடைய கடாட்சம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டால் நான் அப்படி மட்டும் சொல்ல கிடையாதுங்க. அனைத்து நண்பர்களுக்குமே ஈசனின் கருணை வாரி வாரி வழங்குவார் அப்படின்னு சொல்லித்தான் சொல்லப்படுது. அதனால் இவர்களுக்கு மட்டும்தான் அருள் கொடுக்கணும், இவர்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஈசன் ஒருபொழுதும் பாகுபாடு பார்க்கவே மாட்டார். ஆனால் அப்படி இருக்கும்போது இந்த 5 ராசிக்காரர்கள் மட்டும் எதனால் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியினுடைய அருள் கிடைக்கிது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கான சரியான காரணம் ஜோதிட சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது 60 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டும் வரக்கூடிய சிவராத்திரி தினம் அன்று இயல்பாகவே கோள்களின் நகர்வுகளில் சில மாற்றங்கள் ஏற்படுமாம். அப்படி ஏற்படக்கூடிய கோள்களில் மாற்றம் காரணம் குறிப்பிட்ட சில ராசிக்காரவங்களுக்கு மட்டும் ஈசனுடைய அருளும் அவங்களுடைய பார்வையும் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு. அதனால தான் நாம் இப்போ பார்க்கக்கூடிய இந்த 5 ராசிக்காரவங்களுக்கும் அதிகமான நன்மையை அதிகமான சிவனுடைய கடாட்சமும் கிடைக்க இருக்குது. அதற்கு மற்ற ராசிகளும் எனக்கு அந்த ஈசனின் அருள் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி கவலைப்படவே தேவை கிடையாது. அதனால் அனைவருக்குமே ஈசனுடைய கடாட்சமும் அருளும் பரிபூரணமாக கிடைக்கும். நீங்களும் முழுமையாக அந்த ஈசன் மீது அன்பு செலுத்தி பரிபூரண பக்தியோடு அந்த ஈசனை வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா அனைவருக்குமே அந்த ஈசனுடைய கடாட்சமும் அருளும் கிடைக்கும். இங்கே பதிவு செய்கிறேன். இப்போ நாம் இந்த ராசிக்காரவங்க யார் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். முதல் ராசி மேசராசி அன்பர்கள். இந்த மேசராசி அப்படிங்கிறது பிறவிலேயே சிவனோட அருளை பரிபூரணமாக பெற்ற ஒரு ராசி அப்படின்னு சொல்லி ஜோதிட சாஸ்திரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்படி இருக்கிறப்போ இந்த ஆண்டில் வரக்கூடிய சிவராத்திரி தினம் அன்று இவங்களுக்கு இன்னுமே அதிகமாக ஈசனுடைய கடாட்சம் கிடைக்கிறதுனால இவங்களோட வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் இருந்து வந்த துன்பங்கள் விலகி ஒரு நிம்மதியான வாழ்க்கை கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் அப்படி கிடைக்கக்கூடிய அருளை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்திக்கிறது உங்களுடைய புத்திசாலித்தனம்.
இந்த மேச ராசியினர் வந்து பார்த்திங்கன்னா பிறந்த நபர்கள் இந்த ஆண்டில் வரக்கூடிய சிவராத்திரி தினத்தை தவற விடாமல் சிவ வழிபாடு செய்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் அனைத்துமே நன்மையாகவே நடக்கும். அடுத்து நாம் இரண்டாவதாக பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசி. இந்த மிதுன ராசியில் பிறந்த நபர்களும் இந்த ஆண்டின் சிவராத்திரி அன்று சிவன் மற்றும் பார்வதி தேவியின் அருள் பரிபூரணமாக கிடைக்க இருக்குது. அதனாலேயே இவங்களுக்கு வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் இருந்து வந்த இன்னல்கள் விலகுமாம். அதே சமயத்தில் குடும்ப வாழ்க்கையில் அதிக ஒற்றுமையோட காதல் வாழ்க்கையில் இருந்து வந்த இடையூறுகள் விலகும் அப்படின்னு சொல்லி அதே சமயத்தில் தொழில் ரீதியாக முன்னேற்றங்களும் ஏராளமான நிகழுமாம். அதனால் இந்த மிதன ராசியில் பிறந்த அன்பர்கள் சில வழிபாட்டை சிவராத்திரி தினம் அன்று மனப்பூர்வமாக செய்து வந்தீங்க அப்படின்னா அனைத்துமே நல்லபடியாக நடக்கும். நண்பர்களே, நாம் மூணாவதாக பார்க்கக்கூடியது கடகராசிக்காரவங்க. கடகராசிக்காரவங்க பார்வதி தேவியின் அம்சம் பொருந்திய ஒரு ராசியாகவே ஜோதிட விதிகளில் சொல்லப்பட்டு இருக்கு. அதனால் இந்த ஆண்டில் சிவராத்திரி அன்று பார்வதி தேவியினுடைய அருள் இந்த கடகராசியின் மீது பரிபூரணமாக கிடைக்க இருக்கு. அதோட ஈசனுடைய பார்வையும் இந்த கடகராசியின் மீது விழுவதனால் இவர்களுக்கு ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பணம் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் விலகி இவர்கள் வாழ்வில் செல்வ வரவு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நாலாவதாக சிம்மராசி. இந்த சிம்மராசியில் பிறந்த நபர்களுக்கு இந்த ஆண்டில் ஏற்படக்கூடிய கிரக சாரங்களின் காரணமாக சிவராத்திரி தினம் அன்று ஈசனுடைய கருணை பரிபூரணமாக கிடைக்க இருக்குது. அதனால் இவங்களோட வாழ்க்கையில் ஒருவித நிம்மதி அமைதி உணர்வும் ஏற்படுமாம். அது மட்டும் இல்லாமல் இது நாள் வரைக்கும் இவர்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைத்து தடைப்பட்டு போன ஒரு காரியம் உடனடியாக ஆரம்பிக்கப்பட்டு மிகப்பெரிய வெற்றியை காணும் அப்படின்னு சொல்லலாம். அதனாலேயே இந்த சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்களும் சிவ வழிபாட்டை பரிபூர்ணமாக செய்தீங்க அப்படின்னா அதிகமான நன்மையும் நீங்களுமே பெற முடியும். அடுத்து நாம் கடைசியாக அஞ்சாவதாக பார்க்கக்கூடிய ராசி கும்பராசி. இந்த கும்பராசியில் பிறந்தவங்க இயல்பாகவே சிவன் மீது சிவ வழிபாட்டின் மீதும் அதீத ஈடுபாடு கொண்டவர்களாக இருப்பாங்க. அதே சமயத்தில் இந்த கும்பராசிக்காரவங்க சிவ அம்சம் பொருந்திய ஒரு ராசியாகவும் விளங்குறாங்க. அதனால் இந்த ஆண்டில் வரக்கூடிய சிவராத்திரி தினத்தில் இவங்களும் அதிகப்படியான நன்மைகள் நிகழ இருக்குது. அதனால் கும்பராசி அன்பர்கள் சிவ வழிபாட்டை தொடர்ச்சியாக மனமுகந்து செய்து வந்தீங்க அப்படின்னா மென்மேலும் வாழ்வில் முன்னேற முடியும் அப்படிங்கிறத உறுதி. சரி நண்பர்களே, இப்போ நாம் பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த ராசிகளும் இயற்கையாகவே சிவனுடைய அருள் சிவராத்திரிக்கு கிடைக்க இருக்குது. நான் முன்னையே சொன்ன மாதிரி மற்ற ராசிகள் அதற்காக கவலைப்படவே தேவை கிடையாது. அனைவருக்குமே ஈசனுடைய கருணை முழுமையாக கிடைக்கும். இந்த 5 ராசிகளுக்கும் ஜோதிட விதிகளின் காரணமாகத்தான் இந்த மாதிரியான பலன்கள் உண்டாகி இருக்கு. மித்தபடி சிவபெருமான் யாரிடமுமே பாகுபாடு பார்க்கவே மாட்டாரே. அனைவருக்கும் அன்பை வாரி வழங்கக்கூடிய ஒரு கருணை உள்ளம் கொண்டவர்தான் அந்த சிவபெருமான். அதன் அனைவருமே இந்த சிவராத்திரி சிவபெருமானை மனமுகந்து வழிபட்டு அனைத்து விதமான நன்மைகளையும் பெறுவோம் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். அதே சமயம் நம்ம சேனலை பார்க்கக்கூடிய அனைத்து நண்பர்களும் மகா சிவராத்திரி தினத்தை முன்னிட்டு நம்மளோட வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கிங்க. நன்றி.